இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் மணி நாடக ஆசிரியர் வீரமணி நாடக சபாவின் உரிமையாளர் ஐயாவின் தெருக்கூத்து நிகழ்ச்சியில் நான் நேரில் கண்டதில்லை, இதுவே முதல் முறை. சரிநேகளே, எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் அடியன் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும், நீங்கள் உடனடியாக காண முடியும். சரியிலே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்படிதான் ஜல்லியில நீங்க ஆட்சி நல்ல இடத்துல போய் நல்லா இருக்கும். ஐயோ, நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி, நம்ம தரத்துக்கு ஏற்ற மாதிரி மூட்டு வேலை செய்ய வந்தவளை ஆனா அன்பு பாசமா ஒரு முத்தம் ஒண்ணு கொடுத்து உண்மையிலுமா பல்லு எங்க வீட்டுக்காரன் ஈட்டு போட்டு வச்சா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்னு போய் மாட்டிக்கு போறேன். போறதோட இல்ல போற மாதிரி போய் வந்துடுறேன். நீ நானுங்க இந்த நாட்டு அப்ப நான் ஆயா மாரியாயா சரி, போயிட்டு வரட்டுமா? அண்ணியா பொண்டாடி பத்திரமா பாத்துக்க. எங்க அண்ணி கூட பத்திரமா இல்லாம இந்த ஊர்ல நானும் எங்க மக்களும் கூட வரது நான் இந்த மாதிரி போட கிடக்குறேன். எப்படியாக இதோ தீர்த்த மலையை ஆண்டு வரக்கூடிய சூரன் தர்பார். இதோ உதவி திருப்பும் ஆரம்பம்.
வெட்டுவாண்டா மம்மலையில போய் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கழிவு மட்டும் பார்த்து குலதெய்வமா குலதெய்வம் பேரு என்ன குலதெய்வத்துக்கு நீ போற ஒரு பெரத்தனை வைக்கிறேன் ஒரு பெரத்தனை ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் அது நிறைவேறிச்சுன்னா நீ என்ன நிறைவேறிச்சுன்னா ஒரு கிடா வெட்டுவேன் ஒரு கோயில் ஒரே பண்ணி அதை மிஞ்சி போனா என் சொந்தக்காரங்களா பாட்டில் வாங்கி தரேன்னு வேண்டிக்குவேன். ஆமா நீ வேண்டுதல சரி ஒரு வேலை நீ பிறந்து செய்யாத விட்டுட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? தெய்வ குத்தமாயிடும் ஆயிடும். ஆனா ஏன் சாமி அப்படிங்கிறான்? நான் சாமியை திட்டுவேன். என்னன்னு என்ன வேணாலும் திட்டுவேன். திட்டுவேன் எப்படி கேளு ஒண்ணு பண்ணாரு. ஓ அப்ப நான் சொல்ல ஒண்ணு பண்ணதா? கண்ணோட போச்சுதான் வீட்டு கும்பிட்டு சேரா நல்ல சாமிடா. அது மட்டும் கிடையாது. நல்ல சாமி என்ன பண்ணுவான் என் சாமிய என் சாமி அப்படின்னு வீட்டு கும்பிட்டா சாமியா நல்லவனுக்கு பிறந்தவனா ஏன் செத்துட்டு சொல்லிட்டாடா? ஏண்டா செத்துட்டு நம்ம சொன்ன உங்க அம்மா என்ன கேட்டாங்க? யாரா சொன்னது கேட்டாங்க? செத்தவங்க தான் சொன்னதுக்கு செத்தவங்க எப்படா சொல்லுவாங்கன்னு கேக்குறாங்க. இன்னும் சாவல அதுல என்ன சொல்றாங்க? அந்த கண்டவனுக்கு பிறந்தவன் தான் சொல்றான், நீ வந்து சொல்லலாமா அப்படின்னு.
ஐயா உனக்கு ஆடு தர கோழி தர அஞ்சாலம் தாயே ஆடு தர கோழி தர அஞ்சாலம் தாயே இவ ஆடு வந்தாருக்கு வந்து ஆலியம் தாயே ஆடு தர கோழி தர ஆடு தர கோழி தர அஞ்சாலம் தாயே இவ ஆடு வந்தாருக்கு வந்து ஆலியம் தாயே அது மட்டுமா எம்மாவுக்கு சாராயோ கரகர்னு வந்தோம் குட்டு ஓடி கரகர்னு சுத்தணும் கேட்டுக்கல்ல ஈட்டு போட்டு ஒரு அப்பனுக்கு பிறந்திருப்போம் கேள் மச்சான் மகாராஜா வணக்கம் நல்லவனாக வந்திருப்பாய் விளக்கம் என்ன சத்தியமா நீ அடிக்காத எனக்கு இன்னைக்கு பகல்ல 3 மணி நேரம் தூங்க வர மாட்டேங்குதுடா இப்போ ஒரு 1.5 மாசமா ஆட்டல ஆமா ராத்திரி 3 மணி வரைக்கும் தூங்க வர மாட்டேங்குது ஐயோ ராத்திரி 10 மணி ஆகி போச்சு நான் ஊர்ல எங்கடா கட்டிக்காரன் போட்டான்னு திட்டுவாங்களே ஆட்டம் வேற இல்லையே ஆட்டம் ஆண்டா கூட நம்ம இன்னும் கண்ணு முடிச்சுட்டு இருப்போமே மாத்தி குத்திக்கிட்டாலே நல்லா இருக்கும் ஏண்டா ராத்திரி 3 மணி வரைக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது ஆனா இன்னைக்கு வாத்தியார் போட்டு பரமணத்தை நாடகம் சொல்லிவிட்டாரு நாடகம் எனக்கு அப்பயே முடிவாய் போச்சு எப்படி இன்னைக்கு வர தடை போல போற போட்டு அடிக்கத்தான் போறானு அப்படின்னு பகல் 3 மணில இருந்து குளிர் அதனால அடிக்க ஏடா கமலாட்டி இத்தனை பேருக்கு முன்னாடி உண்மையை வந்து சொல்றேன் நாயமா விளக்கம் ஒண்ணு தெரியும் புரியலங்க அதை விட்டுட்டு யாருக்கு போறனா வாய்க்காலுக்கு போறனா வச்சு போய் போறனா கண்ணூருக்கு போறனா கேட்டா கேம்ல போறதியா போலாம் போகட்டும் இது சபை இருக்குது சார்பாக கம்பெனியின் போடான ஒரு நன்றி பார்த்தால் விளக்கை எப்படி தெரியும் தீர்த்தமா மலை வாசியாக சூரனுக்கு 101 சிரம் அவன் மறந்து விட்டான் போல தெரிகின்றது. கரம் படைத்த என் பெயரோ மலை வாசியார் யார் என்று தெரியுமா? அப்பேற்பட்ட மாயாசுரனுக்கும் மகனாக விளங்கும்படியான என் பெயரோ. சிரிக்காதீங்க சிரிக்கிறது உனக்கு கஷ்டம். கடிக்கிற நாய் மாதிரி நாய் அப்படி
பகிடா அப்படி என் மூதாதையை அப்பேற்பட்ட தேவரெல்லாம் புத்திமா கொண்டு விட்டார். மலையா சொல்லலை அப்பேற்பட்ட சதையோட வரவேற்று வரட்ட கருவறுத்துவிட்டார்கள். அதனால் என் 101 திருத்திற்கும் எந்த ஒரு வில்லகம் நேராத வண்ணம் என் தாயாக இருக்கக்கூடிய வீரமகாலுக்கு உனக்கு என்னடா குலதெய்வா? உனக்கு அப்பேற்பட்ட சக்தி ஒன்று சமயம் 16 பிறப்பு ஏழா விலகுபடியால என் தாயாக இருக்கக்கூடிய வீரமகாலுக்கு இப்பேற்பட்ட 101 திறத்துக்கும் எந்த ஒரு ஆபத்து வில்லகம் வராத வண்ணம் 101 முடி பூண்டவனலை கொண்டு வந்து என்னடா பலி கொடு பண்ணீங்க? நான் போல கடா வெட்டுவோம், கோயா இருப்போம், பண்ணி குத்துவோம், வந்துட்டே வந்துருவோம். நீ என்ன பண்ணுவ? நாளா கருப்புற ஏதோ தேங்காய் உடைப்போம், வாழைப்பழம் உடைப்போம், வந்துட்டே இருப்போம். முடிச்சு போச்சு. 101 முடி பூண்ட மன்னர்களை கொண்டு வந்து சும்மா சும்மா கட்டாவத்தில் சொல்லாத. என்ன கட்டாவத்தை சொன்ன? இப்ப என்ன சொன்னியா? 101 முடி பூண்ட மன்னர்களை கொண்டு வந்து சொல்றாரு பச்சா. சொல்லு என்ன சொன்னா? ஐயா வாயில வாயில முருகா, அவ எது சொன்னாலும் சப்புன்னு விட்டு பிறந்த இடத்தை தேடுவதாடா பேதம். ராஸ்கல் அப்பேற்பட்ட மன்னர்களை கொண்டு வந்து அவர்களை நரபலியிடுவே. ஏ தம்பி, என்ன பத்திரமா இருந்துக்க. இதான் ஊடுவ எங்க அம்மா ஓத்துக்க வந்த வழியா போறோம். அந்த நாள் விழுந்தால் வெள்ளிக்கிழமை குரு சுக்கர வாரம் என் தாயாக இருக்கிற வீரமாக அழைச்சி பலியிட வேண்டும். இதுக்கு என்ன பண்ணலாம்? தெரியல. என் பொண்டாட்டி போய் கேட்டு வரட்டா? நான் ஆண் மகன்களை பலியிட பொண்டாட்டி போய் கேட்டு வரேன். இல்ல, என் பொண்டாட்டிக்கு தான் எல்லாம் தந்திரம் தெரியும். அவள்கிட்ட கேட்டுட்டு வந்து அதனால் என் மனைவியாக விரும்படியான வசந்தத்தேனா இருக்கின்றாவா அவளை அழைத்து அவளை தரத்திலே விளைத்தாமல் பெற்று அப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களை கொண்டு வந்து ஒரே பொண்டாட்டா அந்த அம்மாவுக்கு ஒரே ஆம்படாண்டா. இந்த மூஞ்ச பார்த்து எவன்டா பொண்ணு கொடுத்தான்? மன்னர்களை கொண்டு வந்து வெளியிட வேண்டும். வசந்த ஜெயநாதர்